மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினராக மாறி இருக்கிறார். அந்த காலையில் ஏற்றுக்கும் போது கூட அவர் முழுக்க முழுக்க தமிழில் பதவி ஏற்றுக்கொண்டார். இது ஒரு முக்கியமான விஷயமா ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கமலுக்கு கிடைச்சிருக்க இந்த மாநில பதவிங்கிறது திமுக கூட்டணி கிடைச்ச பதவி. ஆனால் ஆரம்ப கட்டங்களில் திமுக கூட்டணி ஒரு கடுமையாக அமைச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட்டு அந்த தேர்தல் முடிவில் அவங்க எந்த வெற்றியும் பெறாட்டியோ மொத்த தமிழ்நாட்டு வாக்குப்பதிவுல 3.5% வாக்குகளை மக்கள் நீதி மையம் பெற்றிருந்துச்சு. திமுக கூட்டணியில இருந்த தொல் திருமாவளவன் கமலுக்கு மிக கடுமையா விமர்சிக்கிறார். அவர் என்னதான் இருந்தாலும் அவர் பிஜேபி பி டீம் தான், எங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய மொத்த இயக்கமும் பிஜேபிக்காக தான் இயங்குது. இங்க இருக்கிற ஒரு முற்போக்கணியை தோற்கடிக்கிறதுக்காக தான் பிஜேபி கமல் மாதிரி ஒரு பி டீம் இறக்கி இருக்கு தொடர் பிரச்சாரம். கமல் தன்னுடைய மக்கள் நீதி மையத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா திமுக கூட்டணிக்குள்ள வராரு. வந்த உடனே அவர் திமுக அறிவாலயத்துக்கு போய் ஒரு ஒப்பந்தம் கைட்டு போறாரு. அதன் வழியாக மக்கள் நீதி மையம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரம் செய்யும். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன் மாநிலங்களவை எம்பி ஆயிருக்காரு. அதுதான் இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நடிகர் கமல் அவர்கள் பொதுவாக களத்தூர் கண்ணம்மால இருந்து சமீபத்தில் வெளியான தக்ல பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 235 படங்கள் நடிச்சிருக்காரு. 250 எப்படின்னு தொற்றுவாரு. நடிகர் ஒரு சிறப்பா நடிக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட ஆஸ்கார் ஐயம் பண்ணி பல முறை படம் இருக்கிறது. இப்படி இருந்தாலும் அவர் பன்முகத்தன்மையா கலை மற்றும் இலக்கியம் கலாச்சாரம் பத்தி பேசக்கூடியவராக இருந்தார். முற்போக்கு தன்மையில பெரியார் அம்பேத்கர் சில நேரங்கள்ல பேசி மேடைகள்ல வாக்குவாதமா கூட மாறி இருக்கு. சமீபத்துல கூட அவர் தமிழா கன்னடமா அப்படின்னு பேசின ஒரு டாக் இந்தியாவில் மிக பிரபலமா போய் சேர்ந்தது. அப்படிப்பட்ட நடிகர் கமல் அவர்கள் தற்போது மாநிலங்களவை எம்பியா இருக்காரு. ஏன் நம்ம குறிப்பா சொல்றேன்னா, பொதுவா தமிழ்நாட்டுல உச்ச நடிகரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 1995 இருந்து அப்ப அம்மையா ஜெயலலிதா ஆட்சி காலம் அப்ப இருந்து கிட்டத்தட்ட இன்னைய தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக அரசியல் அப்பப்ப சில கருத்துக்கள் சொல்லுவாரு. தான் கட்சி தொடங்குறன்னு பலமுறை படங்கள்ல டைலாக் எல்லாம் விட்டு ஆனா முழுமையா கட்சி எல்லாம் தொடங்கலாம் அப்படியே கைவிட்டாரு. ஆனா கமலை பொறுத்த வரைக்கும் அப்படி அவருடைய திரைப்படங்களை எங்கேயும் வரசியல் கட்சிக்கு வரப்போற மக்களுக்கு சேவை செய்ய போறோம் அப்படியேப்பட்ட காட்சிகள் எதுவும் பெருசா இருக்காரு. அது வெறும் படமா இருக்கும். அந்த காட்சியோட நகர்ந்து தவிர தனிப்பட்ட அவருடைய அரசியல் அபிலாஷன் எதுவும் அவர் படங்களை வெளிப்படுதா நமக்கு இது வரைக்கும் தெரியல. இன்னும் கூடுதலா அவர் இந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாம் கட்சியா மாத்ததை பத்தினா எதுவும் பேசலாம். அன்னைக்கே கூட அவரு ஆரம்ப கட்டங்கள்லயே அவருடைய ரசிகர் மன்றங்களை கடுமையை விமர்சிச்சு, நீங்கள் நற்பணி மன்றங்கள், கமல் நற்பணி மன்றங்களா மாறுங்க, நீங்க மக்களுக்கு வேண்டிய தேவைகளை பண்ணுங்க, நீங்க என்னை பார்த்து ரசிச்சா மட்டும் போதும், மீதி எல்லாம் மக்கள் சேவையா இருக்கணும், அதுதான் ஒரு மனிதனுக்கு அவசியமானதுன்னு இப்படி முற்போக்கு கருத்தா பேசிட்டு இருந்த கமலோட அரசியல் பிரவேசங்கிறது திடீர்னு நடந்த நிகழ்வுதான். கிட்டத்தட்ட 2018 பிப்ரவரி மாதம் அவரு மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறாரு மதுரையில. ஆனா இதுல பெரிய சிக்கல் என்ன, அவர் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சி தலைவரை சந்திச்சுட்டு எப்படி ஒரு கட்சி நடத்தணும், அது எந்த வகையில போகணும், அப்படி கொள்கை கோட்பாடுலாம் வகுத்துட்டே வராரு. அப்போது இருந்து தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் இயக்கங்கள், ஏன்னா பிஜேபி ஒரு பக்கம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு தமிழகத்துல, அந்நேரத்துல மீதி இருந்த முற்போக்கு அரசியல் என்ன சொன்னாங்கன்னா, கமல் அவர்கள் பிஜேபியின் பி டீம், கமல் அவருக்கு சொந்த வாழ்க்கையில், அதாவது சொந்த வாழ்க்கைன்னா திரை வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்களை ஈடுகட்ட பல்வேறு சிக்கல்ல இருந்தாரு. அதனால அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை சிக்கல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த ரைடுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் கமல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட காசு இல்ல, அது முழுமையா கொடுத்தது பிஜேபி தான். அதனால பிஜேபி பி டீம்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கமல் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அவர் என்னதான் முற்போக்கு பேசினாலும் தெளிவா சொல்லுவாங்க, வைதீக பார்ப்பனா லௌகீக பார்ப்பனா, யார் ரொம்ப ஆபத்தானவனா, வைதீக பார்ப்பனா கூட நம்பிடலாம், லௌகீக பார்ப்பன நம்பாதீங்க, லௌகீகம் ஒண்ணும் இல்ல, பணம் பொருளாதாரத்தை நோக்கி முற்போக்கு பேசக்கூடிய பார்ப்பன நம்பாதீங்கன்ட்டு பல்வேறு மேடைகள்ல கமலை பத்தி கொச்சையாகவும் மிக மிக மோசமாகவும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் அங்க நியமித்த நிர்வாகிகளாகட்டும் இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில அவங்க பிஜேபியோட சேர்ந்தவங்க, அந்த கட்சி பிஜேபி தான் இயக்குது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு முற்போக்கு அளிக்கதான் கமல் கட்சி தொடங்கிக்கான்னு பல்வேறு விமர்சனம் எழுந்த நிலையிலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட்டு அந்த தேர்தல் முடிவில் அவங்க எந்த வெற்றியும் பெறாட்டியோ மொத்த தமிழ்நாட்டு வாக்குப்பதிவுல 3.5% வாக்குகளை மக்கள் நீதி மையம் பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் கமலுடைய கட்சி போட்டியிடுது. மக்கள் நீதி மையம் தனியா அந்த முறை போட்டி இல்ல. இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சமத்துவ மக்கள் கட்சி நடிகர் சரத்குமார் இப்போ ஒரு பாஜக போயிட்டாரு, அப்ப திடீர்னு அந்த கூட்டணி உருவாகுது. கூடவே ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் இருக்காரு அவர் கட்சி, இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தல்ல கமலுடைய மக்கள் நீதி மையம் மொத்தம் 154 இடங்கள்ல போட்டியிடுது. தேர்தல் முடிவுகள் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர்கள் ஒரு இடம் கூட வெற்றி பெறல. கமல் மட்டும்தான் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல தோத்து போறாரு. அவர் பார்த்தா கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் பிஜேபி வேட்பாளரை ஏற்று போட்டிக்கிட்டு வெறும் 1700 ஓட்டுல தோத்து போகிறாரு. அப்போ கூட இங்க இருந்த முற்போக்கு மற்றும் இடதுசாரி
எல்லா இயக்கங்களும் என்ன சொல்றாங்கன்னா கமல் பிஜேபி டீம் அன்னைக்கே சொன்னோம்ல, வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்காக தான் கமல் வேணே அங்க போட்டிட்டார். இப்படி கடுமையான விமர்சனம் வருது. ஆனா காலம் மாறும், கோலம் மாறும், காட்சி மாறுங்க மாதிரி அடுத்தவுடைய பேச்சுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெரியாரை பத்தியும் முற்போக்கு தன்மை பத்தியும் எல்லாம் பேசிட்டே வர 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க வாக்கு சதவீதம் 2.5 குறைஞ்சிருக்கு. இனிமே கமல் அவ்வளவுதான் பேசின சொல்ல கூட திமுக கூட்டணியில இருந்த தொல் திருமாவளவன் கமலுக்கு மிக கடுமையா விமர்சிக்கிறார். அவர் என்னதான் இருந்தாலும் அவர் பிஜேபி பி டீம் தான், எங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய மொத்த இயக்கமும் பிஜேபிக்காக தான் இயங்குது. இங்க இருக்கிற ஒரு முற்போக்கணியை தோற்கடிக்கிறதுக்காக தான் பிஜேபி கமல் மாதிரி ஒரு பி டீம் இறக்கி இருக்கு. தொடர் பிரச்சாரம். பொதுவாகவே இந்த அரசியல் வரும்பொழுது நடிகர்களுக்கு என்ன அரசியல் தெரியுமான்னு பேசுறது, இல்ல நடிகர்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அவங்க முற்போக்கெல்லாம் வெறும் சினிமால பேசுவாங்க, நேர்ல செய்ய மாட்டேங்குது. கடுமையா விமர்சனம் வரும். ஆனா அவர்கள் கூட்டணி மாறினதுக்கு அப்புறம் ஆட்சி மாறினால் காட்சி மாறுங்கிற மாதிரி கூட்டணி மாறினோட இது அத்தனை கொடுத்த பின்தள்ளப்பட்டு இல்ல அவரு 7 வயசுலயே ரொம்ப முற்போக்கா பேசியிருக்காரு. அவர் 12 வயசுலயே பெரியார பார்த்திருக்காரு. இப்படி பல்வேறு தரவுகளோட ஒரு முற்போக்கா காட்டக்கூடிய ஒரு லாபி இங்க இயங்கிட்டு இருக்குது. அந்த வகையில 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க கமல் அவர்கள் கட்சியிலையும் பல பேர் வெளியே போயிடுறாங்க. இனிமே அடுத்து அந்த கட்சி பயணிக்குமாங்கிற சூழல்ல கமல் தன்னுடைய மக்கள் நீதி மையத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா திமுக கூட்டணிக்குள்ள வராரு. வந்த உடனே அவர் திமுக அறிவாலயத்துக்கு போய் ஒரு ஒப்பந்தம் கைட்டு போறாரு. அதன் வழியாக மக்கள் நீதி மையம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரம் செய்யும். அனைத்து தொகுதியிலும் அது ஜெயிக்க பாடுபடும். அதற்கு பதிலாக மக்கள் நீதி மையத்துக்கு மாநிலங்களவை உறுப்பினர், ஏன்னா மக்களவைனா தேர்தல் நிக்கணும், போட்டி போடணும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும். மாநிலங்களவைனா தேர்தல் தேவை கிடையாது. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போட்டு அந்த எம்பியை செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிடுறாரு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த மக்கள் நீதிமைன்னு சொல்றதுல இந்த பேரு தான் இருக்கு தவிர அது கமல்ங்கிற ஒற்றை நபர் தான். மற்றபடி அதுக்கு கட்டுமானமோ செயல்பாடோ எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்னு. அந்த கழகத்தை தொடர்ச்சி விமர்சனம் பண்ற. என்ன சொல்றேன்னா அவர் வெளியே வரதில்ல, அவர் போராட்டம் பண்றதில்ல, வீட்டுக்குள்ளேயே மாலையை போட்டுக்கிறாரு, அவருக்கு மக்களை பத்தி தெரியுமா, சிறைய பார்த்திருக்காரா, அவர் மக்கள்கிட்ட இப்படி எல்லா கேள்வியும் வைக்கிறோம்ல. இதே கேள்விதான் கமல்கிட்ட இன்னமும் தொடருது. இதுவரைக்கும் கமல் நேரடியாக இறங்கி எதற்கும் போராடியதில்லை, மக்களுக்காக சிறை சென்றதில்லை, அவர் மக்களுக்காக அவருடைய இது இறந்ததில்லை. இதுதான் கமலுடைய செயல்பாடு. ஒன்னும் பெரிய வேறுபாடுலாம் இல்ல. ஆனால் திமுக கூட்டணி அந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடையுது. 40 தொகுதியிலும், ஏன்னா 39 தமிழ்நாட்டுல, பாண்டிச்சேரி ஒண்ணு, மொத்தம் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றியின் காரணமாக கமலுக்கான மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உறுதியாகிறது. அதன்படி 2019 தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் 2025 ஜூலையோட முடியுது. ஆனா அதுக்கான தேர்தல் அறிவிக்கிறாங்க. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஒத்துக்கொண்டபடி நடிகர் கமலஹாசன் அவருக்கு மாநிலங்களவை இடங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த இடத்தை இப்ப அவருக்கு உரியதாக்கியிருக்காங்க. அதன்படி 25 ஜூலை 2025 மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினராக மாறி இருக்கிறார். அப்படி நடிகர் கமலஹாசன் அந்த மாநில உறுப்பினர் பதவியை காலையில் ஏத்துக்கிட்டாரு. அந்த காலையில் ஏத்துக்கும் போது கூட அவர் முழுக்க தமிழில் பதவி ஏற்றுக்கொண்டார். இது ஒரு முக்கியமான விஷயமா ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவா அங்க போனோன்னு என்ன பண்ணா ஒன்னு இங்கிலீஷ்ல ஹிந்தியில சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு மீதி இங்கிலீஷ்ல சம பண்ணுவாங்க. அது என்ன வழக்கமா சொல்லுவோம்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுன்னு. அந்த பதவி பிரமாணத்தை முழுக்க நடிகர் கமலஹாசன் தமிழில் எடுத்துக்கொண்டார். அது ரொம்ப சிறப்பா பேசுவார். அது ஒரு குறுகிய நேரத்தை டக்குன்னு முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அங்க இருந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆகட்டும், இல்ல பிஜேபியுடைய எம்பி ஆகட்டும், இல்ல மாற்று கட்சி நபர்கள் எல்லாமே அவருக்கு பாராட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இனி வருங்காலங்களில் கமல் எப்படி செயல்பட போறான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நமது கேள்வி மீண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ஒருத்தர பி டீம் நம்மளே எல்லாம் கட்டமைச்சு அவரை பத்தி அனைத்து தரவுகள் எழுதிட்டு ஒரே நாள்ல நம்ம ஏன் சொல்றோம்னா ஒருத்தர் பெரிய ஊழல்வாதி, அவர் தான் உலகத்திலே மிக கொடுமையானவர், இந்த கட்சி தான் இந்த நாட்டையே கெடுத்தது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு பிஜேபி ஒருத்தர் மேல வைக்கும். அடுத்த நாள் காலைல அவர் பிஜேபி போய் சேருவாரு. சேர்ந்த உடனே அவருக்கு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு ஒரு மிஷன் ஆக்குற மாதிரி கமல் அவர்களை பி டீம் அப்படின்னு எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இன்றைக்கு கமலுக்கு கிடைச்சிருக்க இந்த மாநில பதவிங்கிறது திமுக கூட்டணி கிடைச்ச பதவி. ஆனால் ஆரம்ப கட்டங்களில் திமுக கூட்டணி ஒரு கடுமையாக வச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் திமுகவுக்காக உழைத்த பல்வேறு கட்சியினர் இருக்கிறாங்க. இந்த 2.5% வாக்கு மக்கள் நீதி மையத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதே வாக்கு சதவீதம் பெற்ற பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க, பல்வேறு ஆளுமைகள் இருக்காங்க, பல்வேறு சிறை கூட்டணியில மரணம் அடைஞ்சவங்களோட வாரிசு, இப்படி பல்வேறு நபர்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு 2024 திடீர்னு கூட்டணிக்கு வந்த கமல் அவர்கள் ஒரே வருடத்தில் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வாங்கி இருக்கிறாரு. இதுவும் கூட்டணி கட்சி கிட்ட வெளியே ஒரு மலர்ச்சி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாக்குதான் செய்யும். ஏன்னா உழைத்தவன் அவனுக்குரிய பங்கை கேட்பான். அதுதான் சமநீதி, அதுதான் சமூக நீதி. அந்த இடத்தில் கமலுக்கு தரப்பட்ட இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நாம் மனதார வரவேற்றாலும் கூட இதே கண்ணியத்தோடு இதே பார்வையோடு அந்த கூட்டணிக்கு மற்ற கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அவர்களுக்குரிய வாய்ப்பையும் அவர்களுக்குரிய பதவியும் திமுக கூட்டணி எதிர்காலத்தில் தந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி மேற்கொண்டு தேர்தலை வலுவாகவும் வலிமையாகவும் சமநீதி சமூக நீதியோடு சந்திக்க முடியும் என்பதுதான் மக்களின் குரலாக இருக்கிறது.